ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவா ட்ரிப் போயிருந்தோங்க. ஸோ அதை பற்றின வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தாங்க. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. கோயம்புத்தூர் டு பெங்களூர் தான் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறோம். அதுக்கான பிளாட்ஃபார்ம்குள்ளே தான் நம்ம இப்போ மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே போனதும் நம்மளுடைய ட்ரெயினுக்கு வந்து நம்ம ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நமக்கான ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. எர்ணாகுளம்லேருந்து வரக்கூடிய கேஎஸ்ஆர் பெங்களூரு ட்ரெயின் தான். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10, 15 நிமிஷத்துலேயே அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு தான் போயிட்டுருக்கோம், சரிங்களா? ஸோ போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்த வந்து நம்ம தாண்டி கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். அதுலேயும் முக்கியமான இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காவேரி ஆறு தான். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மழை, சரிங்களா? ஸோ அந்த கர்நாடகா பார்டரில் பெஞ்ச சரியான மழையினால் நம்மளுடைய மேட்டூர் அணையை நம்பி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு அந்த காவேரி பாலத்தில் வந்து எவ்வளோ தண்ணி வந்து இருந்தது. ஸோ அதையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அடுத்தது நம்ம பெங்களூர் தான், சரிங்களா? ஸோ அப்படியே பெங்களூர் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 9, 10 மணிக்கு வந்து பெங்களூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகணும். ஸோ அந்த ட்ரெயினை பிடிக்க தான் நம்ம வந்து இப்போ போயிட்டுருக்கோம். அந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 11:30 மணி, சரிங்களா? ஸோ நைட்டு 11:30 மணிக்கு கேஎஸ்ஆர் பெங்களூரில் இருந்து நம்ம ட்ரிபிள் எஸ் ஹூப்ளி போகணும். அதுக்கு முன்னாடி நம்ம தலைவன் ஆரஞ்சு கலர் வந்தே பாரத்தை நம்ம அந்த இடத்துல பார்த்தோங்க. ஸோ நான் முறையாக இந்த ட்ரெயினை நான் பெங்களூரில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சீட்டுக்கும் போயாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து ட்ரிபிள் எஸ் ஹூப்ளி தான், சரிங்களா? ஸோ இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் நம்ம இப்போ கோவாவுக்கு போக போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே வந்து ரொம்ப பெரிய ஸ்டேஷன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மும் ரொம்பவே பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேலேயுமே இருக்கும் இந்த பிளாட்ஃபார்மு. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பஸ் ஸ்டாண்டு. ஸோ நம்ம ஜங்ஷனில் இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல தான் டிக்கெட் எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல டிக்கெட் எடுத்துகிட்டு பஸ்ஸில் போய் நம்ம ஏறி போய்க்கலாம். அதே மாதிரியே இந்த இடத்துல தான் வந்து பஸ்ஸை நிறுத்துவாங்க. டிக்கெட்டை செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை வெளியே அங்கேருந்து விடுவாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ஹூப்ளியில் இருக்கக்கூடிய ரூல்ஸு. அடுத்தது பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்துட்டுருக்கக்கூடிய இந்த ட்ரெயினு தான் நம்மளை ட்ரிபிள் எஸ் ஹூப்ளியில் இருந்து கோவாவுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஷாலிமாரில் இருந்து வருது. ஸோ நம்ம அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு ஸ்டேஷனாக வந்து கிராஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய மெயினான இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரிப்புக்கே வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம். நிறைய செலவுமே பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ இந்த ஃபால்ஸை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்து பெங்களூரு, பெங்களூரில் இருந்து ட்ரிபிள் எஸ் ஹூப்ளி, அப்புறமேட்டு ஹூப்ளியில் இருந்து மட்காவுன் ஜங்ஷன், சரிங்களா? நம்ம இப்போ போயிட்டுருக்க இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்த்துட்டு அது ட்ரெயின்லேயே தான் பார்க்க முடியும். ஸோ இறங்கிலாம் பார்க்க முடியாது. சரியான மான்சூன் டைம் இது, சரிங்களா? ஸோ போகக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பச்சை பசேல்னு தான் இருந்தது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும், சரிங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளவு இயற்கையை வந்து அந்த இடத்துல போகிற வழியில் கொட்டி கிடக்குது அப்படின்ட்டு. ட்ரெயினில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாலிமார் ட்ரெயின் வந்து ஒரு ஒரு 2000, 2500 கிலோமீட்டரில் இருந்து அது வந்து மட்காவன் ஜங்ஷனுக்கு வந்து போகுது. ஐ மீன் கோவாவுக்கு வந்து போகுது. ஸோ போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பேர், நிறைய பேர் அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அதில் நானும் ஒருத்தன், சரிங்களா? அந்த காணொலியும் நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நீங்கள் அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் இடத்த வந்து பாருங்கள். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான், சரிங்களா? ஸோ போகக்கூடிய எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆறுகள், அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீரோடை, இந்த மாதிரி நிறையவே வந்து சீனிக்கான இடம்லாம் நிறையவே இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் ஒரு அனுபவத்தில் போய் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் அதை வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும். நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் மட்டும்தான் காட்ட முடியும். அது மட்டும் இல்லாமல் போகிற வழி பூராவே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக வந்து தண்ணி அருவி மாதிரி ஊற்றும். ஸோ பார்க்குறப்பவே இடம் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரியே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20, 30 டனல்,
சரிங்களா. மேக்ஸிமம் ஒரு 20ஓ 15ஓ டனல்லாம் இருக்குது. ஸோ அந்த டனலில் நீங்கள் பூந்து ட்ரெயின் போகும்போது உண்மையாலுமே சொல்கிறேங்க, அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதை பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோவில் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து ஊறி அப்படியே மலையிலேருந்து இறங்கி அப்படியே வந்துட்டுருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அப்போ தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு முக்கியமாக வரக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸு தான். பாருங்கள், போகிற வழியில் வந்து இந்த அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து நின்றுட்டுருப்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து அந்த அதாவது அந்த ட்ரக்கு மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்கணுன்ட்டு நிறைய பேர் வராங்களாம். ஸோ அதை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக தான் அவங்க ஒவ்வொரு டனல்லையுமே நின்று வெயிட் பண்ணி யாரையும் வரவிடாத மாதிரி சேஃப்டி பண்ணுறாங்க. ஸோ நம்ம ட்ரெயினில் போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை தான் பார்க்க போயிட்டுருக்கோம். சரிங்களா. ஒரு வழியாக நம்மளுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டோ சீட்டே கொடுத்துட்டாருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விண்டோ சீட்டில் உக்காந்துக்கிட்டோம். ஏன்னா அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் வியூஸை பார்க்குறதுக்காக தான். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக தான் மூவ் ஆகுனுச்சு. ஸோ ரொம்பவும் வந்து மூவ் ஆக கிடையாது. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவாம். ஸோ அவர் வந்து நம்மக்கிட்ட ரொம்பவே வந்து பழகிட்டார். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு 16 பேர் வந்திருக்காங்க. ஸோ கோவாவுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக. நாம் மட்டும் சோலோ ட்ரிப்பாக வந்து தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறதுக்காக போயிருந்தோம். பாருங்கள், போகிற வழி ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் பாறையிலலாம். அடுத்தது பாருங்கள், நம்மளுக்கு பக்கமாக வந்து தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸும் வந்து ரீச் ஆயிடுச்சு. பாறையிலேருந்து தண்ணி எப்படி ஊற்றுதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். தூத்சாகர்லேருந்து மிச்சம் மீதி வரக்கூடிய தண்ணி தாங்க இந்த மாதிரி வந்து பாறையிலலாம் அருவியாக ஊற்றுது. ஸோ நம்ம எதிர்பார்த்துருக்கக்கூடிய அந்த தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துருச்சு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் அந்த ஒரு தூத்சாகர் வாட்டர் ஃபால்ஸை வியூஸை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவும் வீடியோ எடுக்கிறதுக்காகவும் தான் வந்து அந்த விண்டோ சைடு பூரா ஆளுங்க நம்பி இருந்தாங்க. ஸோ அது வந்து அந்த ட்ரெயினில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ரொம்பவே வந்து இந்த ஒரு இடத்துல வந்து பாறையில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி, எவ்வளோ இது. நம்ம தூத்சாகர் இருக்கக்கூடிய ஃபால்ஸுக்கு வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்துட்டுருக்கோம். ட்ரெயினில் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த வெள்ளை கலரில் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து ஃபால்ஸு. போகிற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நெடுவாக நின்றுட்டே இருந்தாங்க. அவங்க முன்கூட்டியே நிற்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே வந்து இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க அங்கே போனாங்க அப்படின்னா ஃபைன் போடுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து முன்கூட்டியே வந்து நின்றுட்டுருக்காங்க. பத்தாததுக்கு ட்ரெயின் வந்துட்டுருக்கு. சரிங்களா. இப்போ நம்ம வந்து அந்த தூத்சாகரோடைய வியூஸை பார்க்கலாம். ஸோ லைஃப்பில் ஒரு டைம் ஆச்சும் இந்த ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பாருங்கள், அந்த ஃபால்ஸ் எந்த லெவலுக்கு வந்து இப்போ அந்த மான்சூன் ட்ரிப்பில் தண்ணி வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்களே அதை பாருங்கள் வீடியோவில். இதை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ பெரிய ஆச்சரியம். ஸோ லைஃப்பில் ஒரு டைமாச்சும் இந்த இடத்துக்கு வந்துடணும், இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்துடணும் அப்படின்ட்டு. அதுவும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கத்த ஆரம்பித்ததுக்கப்புறமேட்டு பெரிய இதே ஆகிடுச்சு. பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் அப்படியே யூட்டன் போட்டு வரும்போது இந்த வியூ பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்கவே முடியாது. அந்தளவுக்கு ஒரு குட் ஜேர்னியாக இருந்தது. ஃபைனலாக நம்ம தூத்சாகர் ஃபால்ஸை பார்த்துட்டு மடகாவன் ஜங்ஷன் வந்து ரீச் ஆகிட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.